மனோரபிலிட்டிக்கு இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா திமுக தான் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இல்லை என்றால் காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும். கமலஹாசன் நிச்சயமாக உள்ள வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது உருவாகுது. கடந்த காலங்கள்ல உருவான மும்முனை போட்டிங்கிறது வேற, இந்த வாட்டி உருவான மும்முனை போட்டிங்கிறது வேறங்கிறது என்னன்னா, ஒரு பக்கம் பாஜக வெளியில போகுது, ஆனா எஸ்டிபிஐல 2.5% வாக்கு வந்தா கூட அது 5% டவுன் ஃபார் டிஎம்கே சைடுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் அவங்க யோசிக்கிறாங்க. இங்கே ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒருவருக்கு ஒருவர் சாதியின் பெயரால மதத்தின் பெயரால் வேறுபாட்டை வைத்திருந்தாலும் அடித்துக் கொள்வதை நடுநிலை மக்களே விரும்புறதில்லை. நான் எழுதி வச்சுக்கேன், 2024 அதிமுக திமுக தான் நேரடி போட்டி. டெல்லியில் இருக்கிற பிரஸ்தானாலும் சரி, பெங்களூர்ல இருக்கிற பிரஸ்தானாலும் சரி, இவர்கள் எல்லாம் என்ன பாஜக டபுள் டிஜிட் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது மீடியா மேனேஜ்மெண்ட் பாகமாகத்தான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை எப்படியோ டெல்லியில் இருக்கிற மீடியாவும் பெங்களூர் இருக்கிற மீடியாவும் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறார். ஆனா சென்னையில் இருக்கிற மீடியா மட்டும் ஏதோ என்னதான் இருந்தாலும் பாஜக மீடியா கூட அவருக்கு பணிந்து போவதில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்துல இருக்கிற இந்த கூட்டணிகளை பத்தி தான் பேசுறோம். இதுல திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகள் பலன் அடைவது யார், பலவீனம் அடைவது யார் என்ற தலைப்புல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் போன தேர்தலில் இருந்து, இல்லை என்றால் இது சற்று முன்னே நடந்த தேர்தல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக பாஜகவும் அதிமுகவும் 2 அணிகளில் நிற்கிறது தான் ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்தளவு ஒரு அதிசயமாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நிச்சயமாக அதுலயும் பாஜகவினுடைய கணக்கு என்ன என்ற ஒரு இருக்கிறது, அதிமுகவினுடைய கணக்கு என்ன என்ற அதிமுகவுக்கும் ஒரு வியூ இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். திமுகவினுடைய கூட்டணியை பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணியில் ஒரு மாற்றமும் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் அதே கட்சிகள் தான் ஏதாச்சும் வெளியே போறதுக்கான அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறத தவிர இனியும் இந்த அகாமடேஷன் பார்க்கும்போது சிறிய கட்சிகளை, ஒரு சீட் கட்சிகளை வேணால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் திமுக இருக்கிறது. இப்போ பெரம்பலூர்ல இருந்து நம்மளுடைய பாரிவேந்தர் விலகிவிட்டார், அந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த மாதிரி சின்ன இடங்கள் தான். அதாவது ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி கட்சி, இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்திய கட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கிற பிராந்தியத்திலேயே ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கின்ற கொங்கு நாடு கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு வரக்கான அந்த வாய்ப்புகள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நிற்கிறதாக நான் காண்கிறேன். என்றால் இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்ற இடங்கள், அதாவது நாம எந்தெந்த இடத்துல டஃபா இருக்கும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல எல்லாம் ஏறத்தால சுமூகமாக முடித்து விட்டு வந்துட்டார்கள். இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் ஒரு முறை என்னுடைய நண்பரிடம் 2019 தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பிட்டார். என்னங்க அது காங்கிரஸ் என் கூட பேசவே மாட்டேங்கிறேன், நான் தானே யூபியில பெரிய ஆளா இருக்கேன், என் கட்சி தானே பெருசா இருக்குது, 2014 நான் ஆட்சிக்கு இருந்தேன், அந்த ஆட்சியில இருந்து கூட இவர்கள் பேச மாட்டேங்கிறாங்களே இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு கூட காங்கிரஸ் பெரிய ப்ரோஆக்டிவாக 2019 எலெக்ஷனுக்கு முன்னால அவர்கள் அகிலேஷை நாடவில்லை. அது சீனியர்ஸினுடைய, அதாவது காங்கிரஸ்ல இருக்குது ஒரு பெருச்சாழிகள், அந்த பெருச்சாழிகள் இன்னும் நீங்கவில்லை என்ற நிலையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே பெருச்சாழிகள் மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே பெருச்சாழிகளை மறுபடியும் எலெக்ட் பண்ணி அவரே இப்ப அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரமையானால் அவர்களே அமைச்சராக ஆவார்கள் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஸ்டேட்டஸ் கோ வில் கண்டினியூங்கிற நிலை. அப்போ அவர்கள் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க போல தெரியுது, இதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம வந்துருவோம், எப்படி வந்துருவோம்ட்டு. அந்த தெனாவட் எல்லா எதிர்கட்சியிலேயே ஒரு காலத்துல இருந்தது. அது 2019 முன்னால இருக்கிற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு பிறகு அமித்ஷாவும் அந்த மோடியும் நன்றாக உணர்த்தினார், டே கட்சியே இருக்காத காலி பண்ணிடுவோன்னு ஒரு 5 வருஷத்துல அதை உணர்த்திருக்காங்க. நீங்க ஒன்றாக இருக்கவில்லைன்னு உங்க கட்சிகளே இருக்காது என்ற நிலையில் உணர்த்தி பிறகு சட்டுன்னு அதை முடிச்சுட்டாங்க. ஆப்போட காங்கிரஸ் முடிக்கிறது. அதே மாதிரி திரிணாமுல் கூட முடிச்சுட்டாங்கன்னு என்னுடைய தகவல் தான் இருக்கிறது. அது ஏன் வெளிப்படையாக வரவில்லை என்றால் நிச்சயமாக 1-2 சீட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் அந்த கான்ஸ்டிடுவன்சி டிவிஷன்ல பிரச்சனை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் வந்துரும் அது அந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உட்கார்ந்து பண்ற குழப்பத்துல தான் பிரச்சனையெல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் என்பது இது பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. திமுகவும் காங்கிரஸும், திமுக தலைவர் தான் மு.க. ஸ்டாலின் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த மு கருணாநிதி ஆனாலும் சரி, மு கருணாநிதி தான் 2004 முதல் முறையாக சொல்லுகிறார், சோனியா அம்மையார் தான் நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி 2019 தேர்தலுக்கு முன்னாலே அனைவரும் சொல்ல தயங்கிய ஒரு வேளையில் மு.க. ஸ்டாலின் கூறுகிறார், ராகுல் காந்தி தான் பிஎம் கேண்டிடேட் என்று அறிவிக்கிறார். அதே ஒரு நிலைப்பாட்டை தான் இப்போ திமுக எடுத்துள்ளது. அப்படி இருக்கின்ற திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஏன் இன்னும் அந்த உடன்பாடு எட்டவில்லை என்பது நிச்சயமாக ஒரு வியப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல திமுகவினுடைய ஆஃபரும்
காங்கிரஸினுடைய அந்த அக்செப்டன்ஸும் பிரச்சனையா இருக்கிறது. இப்போ வந்து தேனி நிச்சயமாக அவர்கள் வந்து விட்டு விட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் போன முறை வந்து தோற்கிறார்கள் 2019 தேனி மட்டும் தான் தோக்குறாங்க. அது எப்படி தோல்வி அடைந்தது என்றெல்லாம் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து பேசக்கூடிய அந்த ரிலவன்ஸ்ல கிடையாது. அது அப்புறம் அவதூறு வழக்காக மாறிவிடும். நாம் அனைவரும் போய் கோர்ட்டில் நிற்க வேண்டிய அந்த அவலம் வரும் என்று நான் கருதுகிறேன். அதனால அதை வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு பெரிய ஒரு அவலம் அங்க நடக்கிறது. அதன் விளைவாக வந்து ஒரு ஸ்வீப்ல வந்து ஒரு சீட் வந்து மாறி போகுது. அப்ப அந்த சீட் கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்தா என்னை பொறுத்தளவு வந்து அது முடியாது என்று கூறினதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து போன முறை எடுத்த சீட்டுல 10 சீட்ல இருந்து அதுல இருந்து கம்மி பண்ண முடியாது என்ற ஒரு நிலையை எடுத்துள்ளது. அப்ப திமுக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சிறிய கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் வந்து சட்டு போட்டுன்னு முடிச்சது. ஐயுஎம்எலோட முடிச்சது, ராமநாதன் முடிச்சது, அதே மாதிரி கொங்கு கட்சியோட முடிச்சது, நாமக்கல் கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படி சின்ன கட்சிகளோட இப்போ இவர்கள் கூட மதிமுக கூட பேச்சுவார்த்தைகள் முடிகின்ற அந்த தருவாயில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து கம்யூனிஸ்ட்கள் வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் விசிக கிட்ட மட்டும்தான் அப்புறம் அவர்கள் 3 சீட் கேட்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இருக்கின்ற அந்த கான்ஸ்டன்ஸ் அப்படியே இருக்கிறதுனால அந்த மனோபிலிட்டி இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா திமுக தான் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இல்லை என்றால் காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும். இப்போ காங்கிரஸினுடைய ஒரு சீட்டு விட்டு கொடுத்தா தான் இப்ப மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கூட வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது இப்ப சவுத் சென்னையா இல்ல கோயம்புத்தூரா என்ற அதுல ஆடிக்கொண்டிருக்கிறது. சவுத் சென்னைன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுகவும் பெரிய போர்ஸாக இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஜெயக்குமாரனுடைய மகன் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து போன வாட்டி முன்வைத்தார். அந்த வேவ்னால நிச்சயமாக அது எடுபடவில்லை என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரை வானதி சீனிவாசனுடைய இந்த விக்டரி, அது கமலஹாசன் மேல இருக்கின்ற விக்டரி 1000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஓட்டுகளுக்கு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்கள். அதுல கமலஹாசனுடைய ஆதங்கம் என்னவென்றால் 90,000 பேர் வந்து இங்க வாக்களிக்கவில்லை, நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து கூறுகிறார். அவர்கள் தான் தோற்று விட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் கூறுகிறார். அப்ப இது ரெண்டும் தான் இப்ப கமலஹாசன் நிச்சயமாக உள்ள வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுலயே பல கருத்துக்கள் வருகிறது. இப்போ வந்து கமலஹாசன் மாற்றத்தினுடைய ஒரு தோற்றமாகத்தான் வந்தார். இப்ப திடீரென்று இந்த மாற்றம் எங்க என்ன ஆயிற்று, எங்க போயிட்டார், அந்த கிரிட்டிசம் வந்து அவர் நிச்சயமா எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு சிறிய கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேயிங் பவர் இருக்குதா? அப்ப நாம் தமிழர் மாதிரியான அந்த ஒரு ஆட்டிடியூடை அடாப்ட் பண்ணி நிக்க முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்குது. இதுதான் திமுக கூட்டணியை பொறுத்தவரையான என்னுடைய ஒரு இன்சைட்டா இருக்கிறது. பொங்கலூரும் ரமேஷும் பாக்கி இருக்கின்ற கூட்டணிகளை பத்தி பேசுவார்கள். அதன் பிறகு ஒரு ரவுண்ட் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணிட்டார் ரமேஷ் என்ன மைக் ஆஃப் ஆயிருது. நன்றி நன்றி. இல்ல அடுத்தது நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசுறேன்னா? நீங்க பேசு. ரைட். தமிழக நீங்க கரெக்டா உங்களோட ரீடிங்ஸ் கரெக்டா இருக்கே சார். ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எல்லா தரப்புல இருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறைக்கு போன முறை வந்து சோனியா அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்கன்னாங்க. அது அது எதனால ஆலைங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தியை தான் சொன்னார். ஆனா தமிழ்நாட்டுல நடந்த மீட்டிங்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி தான் வந்து எங்களோட பிரதம மந்திரி கேண்டிடேட் தான். ஆனா அதையே வந்து அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல போனப்ப சொல்லல அப்படிங்கறதும் இருக்கு. அது அது வந்து இந்த டைனமிக்ஸை உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே நேரத்துல இந்த வாட்டியுமே இப்போ என்னன்னா சரி நம்ம எல்லாம் கான்டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆப் வந்து சொன்ன மாதிரி செட்டில் ஆயாச்சு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். முட்டுக்கட்டை வந்து அதிரஞ்சன் சௌத்ரி தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுல இருக்கு. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது உருவாகுது. கடந்த காலங்கள்ல உருவான மும்முனை போட்டிங்கிறது வேற, இந்த வாட்டி உருவான மும்முனை போட்டிங்கிறது வேறங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னாக்க திமுக வந்து வாண்டட் டு ஷோ த பிளேஸ் ஆஃப் அலையன்ஸ். ஏன்னா அலையன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னாக்க இல்ல திமுகவுக்கு நம்மளோட முக்கியத்துவம் நம்ம இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம காட்டணும் அப்படின்னா உண்மையிலேயே என்னன்னா அந்த அலையன்சஸ்க்கு தான் அது காமிச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது காரணம் என்னன்னாக்க அந்த கூட்டணியில வந்து இருந்த கட்சிகள் எல்லாமே கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு முறையான ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ண முடியல. அதனால பெட்டர் டு அலைன் வித் ஒன் சைடு அப்படிங்கிற முறையில வந்து தேமுதிகவை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் வந்து திமுக பாக்குறோம். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இந்த நேச்சுரல் அலை அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கறத இது இருக்கலாம். ஆனா
பொதுவா நம்ம என்ன பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன நினைச்சாங்கன்னாக்கா இல்ல பிஜேபி கூட இருக்கக்கூடாது, அது நமக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு நினைச்சாங்க. காரணம் என்னன்னா அதனாலதான் இங்க நமக்கு சிறுபான்மை வாக்குகள் வரல, கிறிஸ்டியன் ஓட்ஸ் அண்ட் இஸ்லாமிக் ஓட்ஸ். ஆனா அதே முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல இதே இந்த வாக்கையும் அவங்க அறுவடை பண்ணிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த வாட்டி வந்து திமுக அதன் கூட்டணிகள்லாம் அவங்க எடுத்து வச்சு அந்த பாஜக அது மதவாத கட்சி அது கூட துணை போயிட்டாங்க, எல்லா மக்களுக்காக எதிராக எல்லாம் வந்து அதிமுக செயல்பட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வாதத்தை எடுத்து வச்சது மூலமா ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணி அதே மாதிரி ஃபீல்ட்ல வந்து அவங்களால அந்த வாக்கு அறுவடைய வந்து கன்சாலிடேட் பண்ணி செய்ய முடிந்தது இந்த சிறுபான்மை வாக்குகளை. இந்த நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதனாலேயே நமக்கு வந்து இல்ல இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் வந்துரும், அதுவும் குறிப்பாக வந்து எஸ்டிபிஐ எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரோம், அதனால வந்து பண்ணலாம். இவங்க கணக்கு என்னன்னா ஒரு பக்கம் பாஜக வெளியில போகுது, ஆனா எஸ்டிபிஐல வந்து 2.5% வாக்கு வந்தா கூட அது 5% டவுன் ஃபார் டிஎம்கே சைடுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் அவங்க யோசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்ங்கிறத வந்து ஒன்னு எலெக்ஷன் தான் உணர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா அது கூடயே வந்து இப்போ வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறது தேமுதிகவாக இருக்கட்டும், பாமக இவங்க கிட்ட எல்லாம் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன கட்சிகள்னு சொல்லக்கூடிய பல நீங்க சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கட்சிகள்னு வேணா வச்சுக்கலாம், பெல்ட் கட்சிகள், டிஸ்ட்ரிக்ட் கட்சிகள், இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சிகள். இப்ப வந்து பிரதமர் வர்றாரு அப்படின்னாக்கா அவர் கூட வந்து கைகோர்த்து யார் யாரெல்லாம் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஜான் பாண்டியன், அதே மாதிரி வந்து ஏசிஎஸ், அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரிவேந்தர், இவன் சரத்குமார், இந்த மாதிரியாக குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து இங்க வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா மாநிலத்துல வந்து நீங்க ஒரு எம்பியா இன்னும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருந்தா ஒருவேளை மத்தியில் இந்த கூட்டணி இருந்தால் ஒரு ஆட்சியில் அமைக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க அந்த இதை வந்து எடுக்கிறாங்க, அவங்களுடைய அந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு வேணா பாக்கலாம். அதே நேரத்துல அதிமுக என்னன்னாக்க அவங்களும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இல்ல இது வந்து 2024 மட்டும் பார்க்க வேணாம், இது வந்து ஒரு 2026க்கு ஒரு அச்சாரமாக. காரணம் என்னன்னாக்கா ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் தேசிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாட்டுல வந்து தங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் அப்போ வந்து பாஜகவோட போறதை விட தங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தனித்தே இருந்து நம்ம வந்து தக்க வைத்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம், அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வெளியில இருந்து ஒரு பார்வையாளராக நான் சொல்றேன். அப்படி இருக்கும் நிலையில அதிமுக அதனால என்ன பண்றாங்க, இன்னொன்னு அட்டாக் வந்து அதிமுக வந்து திமுகவை தெளிவா பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க, அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான், நான் வேற யாரும் கிடையாது அப்படிங்கும் போது அப்படித்தான் திமுக வர்சஸ் அதிமுக தான் கிரவுண்ட் இருக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்களுடைய அந்த ஷார்பனிங் த போக்கஸ் அப்படி கொண்டு போறாங்க. அதே நேரத்துல பாஜக எப்படி பண்றாங்கன்னாக்க இந்த சின்ன கட்சிகளை எல்லாம் கூட்டணி கொண்டு வந்து சேர்த்து ஓகே நம்ம வந்து கிட்டத்தட்ட தனிச்சு நிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் கணக்கு தான் இருந்தாலும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓட் ஷேரை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது, மோர் தேன் டபுள் டிஜிட் வந்து எப்படி பெரிய அளவுல ரீச் பண்றது, அதுல எவ்வளவு தூரம் மைலேஜ் எடுக்க போறோம்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு சில சீட்டுகளை வெற்றி பெற முடியுமா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னா கொங்கு டெல்டா இருக்கலாம், இல்லைன்னா சென்னையிலேயே கூட இருக்கலாம், ஒரு சில அவங்களுக்கு கடந்த காலங்களில் ஃபேவரபிளா இந்த சீட்ஸை வந்து திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது ஒண்ணு கன்னியாகுமரியில இருந்து எடுத்துக்கலாம். இப்போ கன்னியாகுமரின்னு சொன்னோம்னா விஜய் தாரணி அவர்களை வந்து கட்சியில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்டா பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த போக்கஸ் என்ன இருக்கிறாங்கன்னா நாங்க தான் வந்து திமுக, ஏன்னா வந்து இவங்களோட போக்கஸ் என்னன்னா திமுகவை தான் அட்டாக் பண்ணணும். காரணம் என்னன்னா திமுகவை நீங்க அட்டாக் பண்ணினா மட்டும்தான், ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பவர்ஃபுல் ஒரு கட்சியை நீங்க வந்து அட்டாக் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கூட உங்களுக்கு அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் அதை பண்றாங்க, அதை முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னு. கடந்த முறை என்னன்னாக்க திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் வந்து ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறேன். எந்த சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா பாஜக திமுக அதிமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஒன்றாக இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்து விடக்கூடாது, அவங்களுடைய பரப்புரைய ரொம்ப தெளிவா சாதுரியமா பண்ணாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து போத்த பார்ட்டிஸ் ஈல்டட் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அது 1000 காரணங்கள் நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அடித்துக் கொள்ள வேண்டும். So that it becomes
ஈஸி விக்டரி ஃபார் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. அண்ட் அது நடக்காம ரெண்டு தரப்பும் வந்து திமுகவை நோக்கி அவங்களுடைய கணைகளை வீசும்போது என்னடா இது இது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு ஈஸி ஆயிடும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு தரப்புமே நமக்கு வந்து அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் அவங்க கிட்ட இருக்கு. நான் பேசின வரைக்கும் சொல்றது இப்ப அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த நேரத்துல தனித்தனியா இருந்தா கூட ஆனா பொதுவாக ஆன்டி பல வாக்குகள் இருக்கு, நம்ம பல அடுக்கு வாக்குகள் சொல்லுவோம். அதுல ஒண்ணு வந்து நியூட்ரலா இருக்கக்கூடியவங்க, இளம் தலைமையினர், முதல் தலைமையினர் முறையினர். அடுத்தது வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது வந்து டெபினட்டா அது வந்து எப்படி பிரித்து செல்ல போகிறது. இந்த மாதிரியாக ஏடிஎம்கேயோட லாயலிஸ்ட்னு சொல்லுவோம், அதே மாதிரி வந்து பிஜேபியோட லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கடந்த காலங்களில் வந்து நடக்கக்கூடிய ஓட்டு டிரான்ஸ்பர், ரிவர்ஸ் ஓட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல வந்து தெளிவா அந்தந்த கட்சிகளுடைய ஒரு இடத்தை எந்த மாதிரியாக காட்ட போகிறது. இது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்தை திமுக இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் பேஸ்ல அது மெரிட்டா டிமெரிட்டாங்கிறது வேற, பட் பொதுமக்கள் பார்வையில என்னங்கிறதையும் பாக்குறோம். அது வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை வந்து இங்க இந்த எலெக்ஷன்ல ஏற்படும். இன்னொன்னு முன்னாடியை விட மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்பா இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸ்டேட் இது எலெக்ஷன் வேற, சென்ட்ரல் எலெக்ஷன் வேற. அப்படிங்கும்போது இதெல்லாம் முன்னாடியில இருந்தே கர்நாடகால நம்ம பாக்குறோம். அவங்க வந்து தெளிவா இங்க ஸ்டேட்டுக்கு போட்டாங்கன்னா அடுத்தது சென்டருக்கு வந்து வேற மாதிரி போடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பல வராக பார்த்துருக்கோம். இந்த எலெக்ஷன்லயும் நம்ம டெஃபினட்டா பார்ப்போம்ங்கிறது ஒரு பார்வை. ஆனா அதுல கேப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதுலாம் அது தமிழகத்துல இப்போ ஸ்பில் ஓவர் ஆகி அது கொஞ்சம் அந்த அந்த ட்ரெண்ட் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமான சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதத்திலயுமே ஒரு பரப்புரை, மக்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு, என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன் அவங்களுக்கு இருக்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 4 பேப்பரை மட்டும் படிச்சுட்டு அதை வச்சு டீ கடையில டிஸ்கஸ் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடியது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியூ 10 டிஃபரெண்ட் வியூ கிடைக்குது. தே ஆர் வெரி ஸ்மார்ட் எனப். அதை ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து அதை எடுத்துட்டு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கணும். சோ இதுதான் வந்து இன்றைய கள நிலவரம் தான் நான் பார்க்கிறேன். மணிகண்டன் நீங்க பேசலாம். நுழைமான் நுண்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்கே சார் அந்த மாதிரிதான். அவருடைய அந்த யோசனைகள் கருத்துக்கள் எப்பவுமே அது சரியா இருக்கு. நான் நீண்ட காலம் பார்த்து வரல, அது சரிதான். அதே மாதிரி ரமேஷ் சேதுராமன் சாரும் ஒரு தெளிவா பேசக்கூடியது, யாரையும் மனம் விரும்பாம நம்மளுடைய கருத்து சொல்றது அந்த வகையில மகிழ்ச்சி. இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம தேசிய பேசினா கூட குறிப்பா நீங்க காங்கிரஸை தோற்கடிச்சு கட்சித சமாஜ்வாதி கட்சி, நீ அவர்களுக்கு அவங்க 7ஆம் பருத்தமா இருந்தது. ஆனா மாயாவதிக்கும் அவங்க 7ஆம் பருத்தமா இருந்தது. அவரெல்லாம் இணைஞ்சு செயல்பட்ட போது என்ன நிலைமைன்னு பார்த்தோம். அதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல நீங்க பஞ்சாப் எடுத்துக்கோ, டெல்லி எடுத்துக்கோ, அவர்களுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு என்பது எப்படின்னு தெரியும். அவர்கள் நினைச்சிருக்காங்க. இப்போ முரண்பாடான கூட்டணிகள் கடந்த காலத்தில் எதிர்வினையை உருவாக்கி இருப்பது மறுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைங்க தெளிவான பார்வை 2. ஒன்று அதிமுக, அதாவது கடவுள் இல்லையான்னு சொல்லாது, கடவுள் இருக்கேன்னு சொல்லாது. திமுக ஒரே நிலைப்பாடு நிக்கி. ஆனா பாஜக மிக தெளிவாக கடவுளை முன்வைத்து கும்பாபிஷம் அல்ல, கோயில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கீழ்மட்டத்து வரை கொண்டு போனாங்க. குறிப்பா நானே ஒரு விஷயம் சொல்றேங்க. என்னுடைய தந்தையார் கடந்த 6ஆம் தேதி காலமாயிட்டார். அவர் தீவிர கடவுள் பக்தர், மிகுந்த கடவுள் பக்தி. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவாரு. குறிப்பா எங்க ஊர்லயே ராமர் கோயில் இருக்குங்க, அங்க வந்து தினசரி கோயிலுக்கு போவாரு. ஒவ்வொரு சனிக்கிழமை கட்டாயம் ஒழுங்கா கோயிலுக்கு இருப்பாரு. இப்போ அவர் கூட பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாழ்க்கை வருகிற போது நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கும் போது டிவி பேசுறதுல பார்த்து அவரு சொல்லுவாரு, எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஆட்சி வரணும்ப்பா, அவர் தான் நல்லா விவசாயிகள் எல்லாம் பண்ணாரு, சாதாரண மக்கள் பண்ணுவார், அதாவது கருத்து எல்லா மக்களுமே இருந்தது. அப்போ அவர் படிச்சதுதான். ஆனா பாஜகனுடைய அந்த நோக்கங்கள் வந்து வட மாநிலங்கள்ல எளிதாக மக்கள் மத்தியில சென்றிருக்கிறது, அது வாக்காக வென்றிருக்கிறது, மறுக்கவே இல்லை. ஆனா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது நிச்சயமாக கடைக்கோடி வர வரைக்கும் அது நிச்சயமாக ஏற்கப்படவே இல்லை. ஒன்று அதிமுக, ஒன்று திமுகன்னு ஏன் இருந்தாங்கன்னா இது பங்காளி சண்டைன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் பேசினா கூட இது பங்காளிக்கான உறவுகளாக என்றைக்கும் மாறாதுங்க. பாஜகவோட கூட்டணி செயலாளர் கட்சியே தமிழ்நாடு இல்லை. ஆனா அதிமுகவும் திமுகவும் நிச்சயமாக சேராது. சேர்ந்துன்னா மாயாவதி அகிலேஷ் மாதிரி ஆயிரும், ரெண்டு வச்சு வீணா போயிடும். இப்போ அந்த நிலை நிச்சயமாக இல்லாத வரை இங்க திமுக எதிர்ப்பான வாக்கு வங்கி, அதிமுக எதிர்ப்பான வங்கி உண்டு. இந்த 2 வாக்கு வங்கிகளும் சேர்ந்துதான் கமலஹாசன், அது 3ஆவது அணியா வைகோ வந்தாரு, விஜயன் வந்தாரு, ராமதாஸ் வந்தாரு, எல்லாருமே விழுந்தது. இப்போ கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுகவை எப்படி விமர்சிச்சான்னு பார்த்தோம், அதிமுக விமர்சிச்சுன்னு பார்த்தோம். இப்ப அவர் இரண்டையுமே ஒரு சமநிலையில பார்த்துட்டு திமுக அவர் இணைய போறான்னு சொன்னா அவருக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் திமுகவை விரும்பாத வாக்குகள் தான், அதிமுகவை ஏற்காத வாக்குகள் தான்.
இப்ப அந்த வாக்கில் தான் நிச்சயமாக சிதறுங்க, நிச்சயமா கமலுக்கு போகாது. அதே மாதிரி நாம் தமிழ் சீமானுக்கு அப்படித்தான். அதே மாதிரி திரு வாசனுக்கும் அப்படித்தான். வாசன் வந்து உண்மை நல்ல மனிதர் தான். ஆனா கூட மத்தியில் வந்து தனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அல்லது காங்கிரஸோடு எதிர்த்து போட்டியிட்டு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சித்து தன் தலைமையில் காங்கிரஸ் அணி உருவாகும் என்று நினைத்து ஏமாந்தன் விளைவாக ஒரு விரக்திய இன்னைக்கு பாஜக போயிருக்காரு. மத்தியில நிச்சயமாக ஒரு அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசியலை நிற்க முடியும் நம்புறாரு. அதுவும் நிச்சயமா நடக்கப்படுறதே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாமக, தேமுதிக போன்ற இந்த மாநில அளவிலான கட்சிகள் அனைத்துமே எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசியலை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்க பாஜக நிச்சயமாக இங்க மாநிலத்துல வலுவாகி விட்டால் இங்க இருக்கிற அந்த சிறிய கட்சிகள் அனைத்தும் காணாம போயிருங்க. அது அவருக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால ஒருபோதும் மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் திரு வாசன் வந்து தேசிய அரசியல் இருந்தனால போயிருக்கலாம், வேற காரணம் இருக்கலாம். ஆனால் மற்ற மாநில கட்சிகள் நிச்சயமாக அப்படி என்னாது சிந்திக்காது. பாஜகவை வளர்த்த வேண்டும் என்று ஒருவர் விரும்பாது. இப்ப நீங்க அவர் என்னதான் நீங்க பல்வேறு அரசியல் கணக்குகளை போட்டாலும் பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றுவதை யாருமே விரும்பாத காரணம் என்ன, இங்கே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை என்பது வட மாநிலங்களை போல இது பொருத்தமாக இருக்காது. நான் பெரியாரை புறம்படலாம் அல்லது பெரியாரை ஏற்கலாம், கடவுளை விரும்பலாம் அல்லது வந்து கடவுளை எதிர்க்கலாம். ஆனாலும் கூட இங்கே ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமைனா ஒருவருக்கு ஒருவர் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ வேறுபாட்டை வைத்திருந்தாலும் அடித்துக் கொள்வதை நடுநிலை மக்களே விரும்புறதில்லை. இப்ப அந்த மாதிரி நபர்கள் தான் அந்த மாநில வாக்களிக்கிற விரும்புறவர்கள் தான் பாஜக வேண்டாம் நினைக்கிறாங்க. பாஜகவுல வாஜ்பாய் அவர்கள் மீது எல்லோருக்கும் பெருமதிப்பு உண்டு. குறிப்பா 2004 மோடி அவர்கள் முதன்முறையாக நாட்டின் பிரதமர் வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு வந்தபோது கூட எல்லோரும் விரும்பினாங்க, மறுக்க முடியாது. ஆனால் அவர் கடந்த 10 ஆண்டுகளில் செய்த ஆட்சியின் விளைவு, சாதாரண மக்கள் சொல்றது பெட்ரோல் டீசல் ஏறிச்சு, கேஸல் ஏறிச்சு, மற்ற பல்வேறு விளைவுகள் காரணமா இருந்தாங்க. பல சுமைகள், விவசாயிகள் பாதிப்பு என்றெல்லாம் எளிய மக்கள் மத்தியில மோடி மீது கடுமையான வெறுப்பு கோபம் இருக்கு. இப்ப நான் குடியிருக்கிற வீட்டுக்கும் நாளைக்கு மோடி வர இடத்துக்கும் 2 கிலோமீட்டர் தான், மிக அருகாம இருக்குது. நான் திரசை வழியா தான் போயிட்டு இருக்கிறேன். மிக கடுமையான வெயில் இங்க. இப்போ 2 மணிக்கு மோடி வர்றாருன்னா அங்க வந்து மிகப்பெரிய கூட்டம் கூட போகுது, மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றோட போக சொல்லலாம். உண்மையில் 0 தான், ஒண்ணுமே 0. ஏன்னா யதார்த்தத்தை பார்க்கணும். இங்க திராவிட இயக்கம் திமுகவும் அதிமுகவும் மதுரையில் ஓட மாநாடு எடுத்துங்க, அதாவது பிரமாண்ட மாநாடு தான். இப்போ அதையெல்லாம் நினைக்கிற போது ஒப்பிடுகிற போது நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அப்போ எதை நம்பி கூட்டணி கட்சிகள் இங்க திரளும் அல்லது எதை நம்பி பாமக அதிமுக வரும் அல்லது வந்து கூட்டணி நாடு வருவாங்க அல்லது பாஜக தலைமையில அணி அமைந்து வெல்லும் என்ற நிலை யாருக்கும் தெரியாது. அதனால நிச்சயமாக பாஜக இப்படி சொல்லி பூதாகரமாக கற்பனை உருவாக்கி இமேஜை உருவாக்கி தங்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு காட்டி ஆட்சி வரலாம் அல்லது வந்து ஒரு அதிகார மையத்தை தமிழ்நாடு உருவாக்கலாம் என்று விரும்புதுங்க. நிச்சயமாக 2024 அது தெரியல, 26லயும் வாய்ப்பு இல்லை. அப்போ வெறுமனை ஏன் பண்றாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையில் அண்ணாமலை அவர்களை தொடக்கத்தில் ஊடகங்கள்ல நான் முதல் கடுமையா மிக பெருமையா பாராட்டி பேசணும் உண்டு. ஆனால் உண்மையில் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்த போது எப்படி 100% நேர்மையா இருந்தாங்க சந்தேகம் எனக்கே வருது. ஏன்னா அவர் பேசக்கூடிய அரசியல் என்பது வாசன் 1000 முரண்பாடு இருந்தாலும் அவர் வாயிலும் தவறா மாற்றி வராது. இப்ப இவரும் மிக நேர்மையாக அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், சொல், செயல், எண்ணம் எல்லாமே மிக சரியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனா அண்ணாமலையோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு பேச்சும் நான் வந்து கொங்கு மண்டலத்தில் பிறந்தவன், ஆனா மென்மையாத்தான் வாழ்ந்தவன், ஆனா வந்து 10 பேசுவேன் அப்படிங்கிற அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மீது உள்ள நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்தாருக்கு சந்தேகம் வருது. நான் வந்து அவர் குறைச்சு வைப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இங்க வன்முறை, கலாச்சாரங்கள், சாதியாலேயோ மதத்தாலேயோ இல்ல மொழியாலேயோ வருவதை அவர்கள் வந்து சமீபகாலமா விரும்பவே இல்லை. நீங்க மேற்கு பகுதி எடுத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்தது காரணமே சாதி மத ரீதியான சண்டைகளை மக்கள் விரும்பாதாங்க, இன்னைக்கு விரும்ப மாட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல தவறான அரசியல் பாதையினால நீங்க தொழில் இல்லாம இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம நீ பல்வேறு தவறுகள் நடந்து இப்பதான் கொஞ்சம் முன்னேறாங்க. அப்போ இங்க அந்த மாதிரி வரவே கூடாது என்பது பொதுவாகவே நடுநிலையாக என்போட என்ன விருப்பம் தான். நாங்க அரசியலே பார்க்காம சொல்றேன். ஏன்னா தொழில் இந்த பகுதியில இவ்வளவு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு நாள் வாழ்வதே கஷ்டம். அப்போ இந்த மண்டலத்தில் சாதியாகவோ மதமாகவோ மக்கள் பிரிந்து ஒருவருக்கோ சண்டை துவங்கினால் நிச்சயமாக இந்த பகுதி பாதிக்கப்படும். எனவேதான் பாஜக வடநாடுகளை எப்படி அரசியல் பண்ண தெரியாது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியலை செய்யக்கூடாது என்பது எங்க எண்ணம். நீங்க இங்க செஞ்சு அரசியலுக்காக பாஜக இங்க வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது வந்து நாடாளுமன்றத்தை பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மக்களை எந்த வடிவிலும் பிரித்து வரக்கூடாது, அந்த அரசியலை செய்து வரக்கூடாது என்பதற்காகவே நிச்சயமாக அதிமுக அங்க வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம்.
திமுக திமுக மீது மிகப்பெரிய கொடுமையான குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் திமுகவை காட்டிலும் பாஜக சில தவறுகள் செய்யற மக்கள் நினைக்கிறாங்க. அதான் திமுக வெல்லு. அப்போ பாஜக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றாத வரை இங்க நிச்சயமாக பாஜக வேலை இல்லை. நான் எழுதி வச்சுக்கேன், 2024 அதிமுக திமுக தான் நேரடி போட்டி. நீ அந்த அணி சீமானவர்களோ பாஜகவோ எந்த அணி பல கூட்டணி சேர்ந்தா கூட இந்த இரண்டு கட்சியை நெருங்கி பார்க்க முடியாது. முதலிடத்துக்கு அதிமுக திமுக, அது முதலிடத்துக்கு திமுக அதிமுக இப்படித்தான் வரும்போது நிச்சயமாக 3வது இடம் என்பது கூட கற்பனையானதா. அதை விரைவில் பார்க்க போறோங்க. அதனால என்னுடைய கருத்து தவறுனா கூட மனசை பற்றி சொல்றேன். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக திமுக தான். பாஜக என்பது நிச்சயமாக வெகுதூரத்தில் இருக்குமே. இப்போ இந்த கேள்விக்குள்ள வந்துடலாம். கூட்டணி பலம் யாருக்குன்றது என்னை பொறுத்தளவுல நிச்சயமாக திமுக ஒரு போல் பொசிஷன்ல இருக்கிறது நான் பார்க்கிறேன். அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா தான் இருக்கிறது. அதே நேரத்துல பாஜகவினுடைய கூட்டணியில் இப்போதைக்கு அப்கோர்ஸ் ஜி.கே. வாசன் போய் சேர்ந்திருக்கிறாரு. பொங்கலூர் சொன்ன மாதிரி அவரு நிச்சயமாக ஒரு கடும் தடித்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தி நான் கேட்டது கிடையாது. அவரு அரசியலுக்கு வந்ததுல இருந்து நான் பார்த்து தான் இருக்கிறேன். மிக மென்மையானவர், நன்றான ஒரு மனிதனா இருக்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் அந்த பயணம் என்பதுதான் எனக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய தந்தையையும் நான் நன்றாக அறிந்த ஒரு நபர் என்ற ஒரு முறையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரிடம் கட்சியை அடக வைக்க முடியாது, தன்மானத்தை அடகு வைக்க முடியாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர் வெளியே வருகிறார். அதன் பிறகு அவருடைய பயணம் என்பது சிதம்பரத்தோடு, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற தலைவர் ஞானதேசியிலிருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ தலைவர்கள் இருந்தார்கள். ஞானதேசிகன், ஞானசேகரன், நம்முடைய செல்வப்பிரந்தையை எல்லாம் செல்வப்பிரந்தை அப்போ இல்ல விசிகேல் இருக்காரு. எல்லாம் ஒரு ஒரு பயணம் என்பது ஒரு ஒரு அந்த அளவுக்கு தமிழக அரசியல் காங்கிரஸ்ல இருந்து வெளியே அரசியல் நடத்தின தலைவர்கள் ஒன்றும் எல்லாமே அட்ரஸ் இல்லாம தான் போயிருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் தைரியமாக வெளியே அரசியல் நடத்தியவர், ஒரு கொள்கைக்காக நின்றவர், தன்மானத்துக்காக நின்றவர். அந்த தன்மானத்தை இன்னைக்கு இழந்து நிற்கிறாரோ என்ற அந்த ஐயம் நிச்சயமா எனக்கு இருக்கிறது. அவருடைய பிள்ளை தமாக என்ற கட்சியை ஏறத்தாழ பாஜக கிட்ட போய் அடகு வச்சிருக்குதோ என்ற அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக நிச்சயமா இந்த ஏசிஎஸ், இந்த பாக்கி இந்த எஸ்ஆர்எம் காரர்கள் எல்லாம் நிச்சயமாக எங்க ரெய்ட் வராம இருக்கிறோம், எங்களுக்கு நாங்க கொஞ்சம் இறக்கி கட்டியிருக்கோம், ஏத்தி கட்டியிருக்கோம், எஸ்ஆர்எம் காப்பாற்றணும், இந்த மாதிரியான ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. இவளை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு பாஜக முன்னேற முடியும் என்ற அந்த பிரச்சனை நிச்சயமா இருக்கிறது. என்றால் இப்ப பிள்ளைகள்கிட்டயோ இல்லை என்றால் மக்கள்கிட்டயோ நல்ல பேரே கிடையாது. இவர்களுக்கு 2 பேருக்கு நல்ல பேர் கிடையாது. காலேஜ் படிச்ச பசங்களே கழுவி ஊத்துறானுங்க. அதுக்கப்புறம் அங்க படிச்சு அங்க நல்லா மார்க் எடுத்தவனும் சரி, மார்க் எடுக்காதவனும் சரி, என்ன ஒரு அவர்களுடைய அந்த மதிப்பு என்பது நிச்சயமாக குறைந்ததாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ பாஜக இந்த மாதிரியான கட்சிகளோட பயணித்து என்னதான் பலன் பெற போகிறது என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அவர்கள் இணைந்து விட்டால் அது பிரச்சனை கிடையாது. இணைந்து விட்டால் பாஜக எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி எவ்வளவோ காங்கிரஸ்காரர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். அப்போ பாஜகனுடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு பாஜகனுடைய ஸ்ட்ரென்த் மட்டும்தானே தவிர பாக்கி இருக்கின்ற உதவி கட்சிகளினுடைய ஸ்ட்ரென்த்தாக காணவில்லை. அப்போ இப்ப டெல்லியில் இருக்கிற பிரஸ் ஆனாலும் சரி, பெங்களூர்ல இருக்கிற பிரஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் என்ன பாஜக டபுள் டிஜிட் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது மீடியா மேனேஜ்மெண்ட் பாகமாகத்தான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை எப்படியோ டெல்லியில் இருக்கிற மீடியாவும் பெங்களூர் இருக்கிற மீடியாவும் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறார். ஆனா சென்னையில் இருக்கிற மீடியா மட்டும் ஏதோ என்னதான் இருந்தாலும் பாஜக மீடியா கூட அவருக்கு பணிந்து போவதில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இந்த தேர்தலில் வர்றதாக நான் காணவில்லை. பிரதமர் எவ்வளவு முறை வந்தாலும் சரி, இப்போ சென்னைக்கு வருகிறார், அந்த ஹார்பருக்கு வருகிறார். இப்ப ஜிப்மருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு கல்ல நாட்டு இருக்காரு. அது நெகட்டிவா தானங்க போகும், எப்படி பாசிட்டிவா போகும்? எய்ம்ஸ்க்கு ஒரு கல்லை போட்டு வருஷம் 6-7 ஆகுது. அப்போ அது மறுபடியும் அந்த ஒரு நினைவு தான் மக்களுக்கு மறுபடியும் அதை ஊட்டும்ன்றது அது மாற்று கருத்து இருக்க முடியாது நான் கருதுகிறேன். அப்ப அந்த மாதிரியான நெகட்டிவிட்டி வரும். புதுச்சேரியில் நிச்சயமாக அது ரங்கசாமி இறங்கி போனதுனால பாஜக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக ஜெயிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி அது விட்டப்பாடுதான். அவர்கள் ஒன்றும் பெரிதாக அங்க ஃபைட் கொடுக்கறதாக தெரியவில்லை. அதிமுக ஏறத்தாழ அங்க செகண்ட் பொசிஷனே விட்டுச்சு, போன தேர்தலே விட்டுச்சு. எனக்கு பெரிய ஆதங்கம் ஆகுது, என்னப்பா இப்படி விட்டீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற தலைவர்கள் என்ன கூறலான்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க, நீங்க அதுல ஒன்றும் தலையிடாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அங்க சீட் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல ரங்கசாமியினுடைய கட்சிக்கு அதிகமான, என்ஆர் காங்கிரஸுக்கு அதிகமான இடம்,
அது அடுத்த இடம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. பாஜக அங்க ஒரு எம்எல்ஏ கூட அது உரை ஜெயிக்க வைக்கவில்லை. அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக 6 பேரையோ 4 பேரையோ ஜெயிக்க வச்சிருந்தது. அப்ப அந்த கட்சிக்கு வந்து குறைவாக இடங்கள் கொடுத்து விட்டு அது தட்டி கேட்க கூட அதிமுகனால் முடியவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரி வர்றதுக்கான அந்த பாஜக ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் வந்து இனி யாரெல்லாம் சேருவார்கள் என்பது அது பெரிய ஒரு அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் வருவானா ராமதாஸ் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து விட்டால் எந்த மாதிரியான ஃபைட் வரும் தான். இப்போ வந்து 2021 தேர்தலிலே வந்து 66 பேரை வந்து ஜெயிக்க வைக்கிறது என்பது அது ஒரு நிச்சயமாக இயலாத காரியமாக தான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தோம். அது வந்து நடந்தாயிற்று. அப்போ அடுத்ததாக இனி இப்போ ஓபிஎஸ் போய்விட்டார். டிடிவி சசிகலா எல்லாம் தனித்தனியாக நிக்க போறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட அதிமுகவினுடைய ஸ்ட்ரென்த் என்பது ப்ரூவ் பண்றது நல்ல ஒரு தேர்தலாக பார்க்கிறேன். என்றால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாது. ஸ்டேக் இவ்வளவுதான். 2வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் வர வேண்டும். 2வது பெரிய கட்சியாக நாம் மறுபடியும் இடம் பிடிக்கவில்லை என்றால் பாஜக முழுசாக சாப்பிட்டு விடும். இதுதான். அதாவது அதிமுக இருக்கிற நபர்களை வந்து இன்னும் ஏன் கட்சியை விட்டு போகல என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இந்த 66 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறனாலதான். அதாவது எப்ப வேணாலும் திமுக 2026 வரை டைம் இருக்கிறது. எப்ப வேணாலும் திமுகவோட அரசுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டிசிஷன் வந்திருக்கிறது ஹைகோர்ட்ல. அதே மாதிரி பொன்முடி என்னுடைய டிசிஷன் இருக்கிறது. அதுக்கு முன்னால செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு இருக்கிறது. இனி இப்போ கே சேரனுடைய வழக்கு, தலகந்தனுடைய வழக்கு, சேகர் பாபுனுடைய வழக்கு வரப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 மந்திரிகளை முடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல இந்த கேப்புக்குள்ளால யார் வர வேண்டும் என்று பார்த்தால் அது பாஜக அதனுடைய களம் அமைத்து கொடுத்தாலும் கோர்ட் அதனுடைய களம் அமைத்து கொடுத்தாலும் செந்தில் பாலாஜியோட கேஸ்ல பாஜக, பாக்கி இருக்கின்ற கேஸ்ல கோர்ட் அமைத்துக் கொள்ளுங்களேன். அந்த இடத்தை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றது நிச்சயமாக அதிமுகவை தான் இருக்க முடியும் தவிர அது நிச்சயமாக பாஜகவாக இருக்க முடியாது. அப்புறம் பொங்கலூர் மணியன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிக மிக பட்டுன்னு அது பட்டுச்சு. அது அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கைகள். நான் கொங்கு நாட்டில இருந்து வர்றவன் தான். பொள்ளாச்சியில தான் படித்தேன். 10ஆம் கிளாஸ் மட்டும் பொள்ளாச்சியில தான் படித்தேன். எனக்கு அந்த காலத்துலயும் சரி, இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஊஞ்சலாம்பட்டி எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர்கள் யாருமே வந்து தடித்த வார்த்தைகள், அப்கோர்ஸ் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிக்கும். பட் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாலே இருக்கிற விஷயமா தான் இருக்குது. பொதுவெளியில் வந்து நிச்சயமாக நாம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து தடித்த வார்த்தைகளையோ இல்லை என்றால் இன்னொரு தேர்ட் நபரை வந்து பேசும்போது கடினமான வார்த்தைகளை வந்து பிரயோகம் பண்றதே கிடையாது. யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டி வந்து யாருமே வந்து அதற்கான அந்த மாதிரியான நபர்களே கிடையாது. அப்ப அப்படி மென்மையா இருக்கிற ஒரு சமூகத்திலிருந்து வந்து ஒரு நபர் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசும்போது அது நிச்சயமாக அந்த கம்யூனிட்டிக்கே ஏதோ ஒரு இழிவாக பார்க்கிற மாதிரி இருக்கிறது. அது எடப்பாடி பாருங்களேன். எடப்பாடி அந்த மாதிரி பேச்சுக்களை விடுவாரா? செம்மலை பாருங்க, தங்கமணி பாருங்க, வேலுமணி பாருங்க, எவ்வளவோ தலைவர்கள், அதாவது என்ன வேணா பேசக்கூடிய தலைவர்கள், அந்த அளவுக்கு அதிகாரம் இருந்த தலைவர்கள், அந்த அளவுக்கு தன்னுடைய பவர் கையில வச்சிருந்த தலைவர்கள் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணவில்லை. நிச்சயமாக அது எனக்கு நீங்க சொல்லும்போது பட்டுன்னு படுது. அப்ப அவர்களுடைய ஏரியாவிலேயே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாம ஒரு இடமாகத்தான் நான் அண்ணாமலையை கண்டு கொண்டிருக்கிறேன். அதுவும் பாஜகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். இல்ல, என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ பிஜேபியோட முழுக்க முழுக்க போக்கஸ் வந்து இங்கே வளர்த்தது, கட்சியை வந்து வளர்க்கிறது. நீங்க கேட்டீங்க அதே மாதிரி வந்து டபுள் டிஜிட் ரிசல்ட்லாம் பிராக்டிகலா பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான அது வந்து நம்ம நிச்சயமா நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல அது பார்ப்போம். இது எந்த அளவுக்கு அது 11 டபுள் டிஜிட் தான், 99 டபுள் டிஜிட் தான். ஸோ நம்ம அதை எப்படி பார்க்கணும், அது 10 டபுள் டிஜிட் தான், 99 டபுள் டிஜிட் தான். ஸோ அது என்னங்கிறது தான். அதனால சொன்னேன் டபுள் டிஜிட்னா கூட அதுல எவ்வளவு மைலேஜ் எடுக்க முடியும் தான் எல்லாம் பொதுவா பார்ப்பாங்க. நிச்சயமா இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய புதிய ஓட்டர்ஸ் ஆட் பண்றதுங்கிறது ஒண்ணு, புது நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ். அது இல்லாமல் வந்தா ஒண்ணு இந்த டிஎம்கே கிட்ட ஹாப்பி இல்லாம வரணும், இல்ல அதிமுக தரப்புல இருந்து வரணும். இது எல்லாம் தான் கால்குலேஷன், நம்ம வந்து எல்லாமே புரிஞ்சதுதான். ஆனா நம்ம வந்து இப்போ இவங்களுடைய எடுக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் என்ன மாதிரியான மெசேஜ், எப்படி எல்லாம் ஓட்டர்ஸை வந்து கன்சாலிடேட் பண்றது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வியூகம் இருக்கும். திரும்பவும் சொல்லக்கூடியது பாஜக தான் பாராளுமன்ற எலெக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் எலெக்ஷனை விட. இப்போ காரணம் என்னன்னாக்கா, நீங்க சென்ட்ரல்ல பவர்ல இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல வந்து ஸ்டேட்டை பத்தி. ஆனா பாஜக செய்த மிகப்பெரிய தவறும் அதுதான். காரணம் என்னன்னாக்கா, ரொம்ப லூசா வந்து ஒரு 2 டேர்ம் 3 டேர்முக்கு மேலேயே ரொம்ப லூசா அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு பாருங்க. இந்த 2 டேர்ம் கடந்த 2 டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல கரெக்டா வேலை செஞ்சு, கிரவுண்ட் லெவல்ல நீங்க அதுக்கான ஆட்களை திரட்டி நீங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படி அந்த பூத் கமிட்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து காலம் காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த செட்டப் இருக்குங்கிறது பார்க்கணும்.
ஆனா இன்று வளரக்கூடிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பல கட்சிகள், நாம் தமிழர் கட்சி கூட எடுத்தீங்கன்னா கூட, அவங்களே கூட வச்சிருக்காங்கன்னா கூட அது அது எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டு, அது தனியா எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லா கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா மக்கள் நீதி மையம் அப்படின்னு எடுத்தாக்க இப்ப சொன்ன மாதிரி தனியா நிக்காம இப்ப என்ன பண்றாங்க, அவர் வந்து ஒரு ரூட் எடுக்கிறது, அதாவது வந்து இப்போ திமுகவை நோக்கி நகர்வது போன்ற விஷயங்கள் இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க. ஆனா இப்போ பாமக எடுத்தீங்கன்னா பாமகவோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்டேட்ல எப்படி இருந்தாலும் அது அந்த ஸ்டேட்ல அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தல்ங்கிற ஆஸ்பெக்ட்ல திரும்ப யார் கூட இருந்தா நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கறது அது எல்லாத்தையும் கால்குலேட் போட்டு பார்க்கணும். நிச்சயமா பிசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்க முடியாது, அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க திமுக பக்கம் போக முடியாது. சோ அதனால அவங்களுடைய கணக்கு பாஜகவா இல்லைன்னா அவங்களுடைய கணக்கு அதிமுகவா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். யாருக்கு எல்லாம் கிவன் டேக் தானே எலெக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம சொன்னோம்னா அதேதான், ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிஸ் என்ன வேணா நம்ம பேர் வச்சுக்கலாம், அதுக்கு பெல்ட் பார்ட்டிஸ் வாட் எவர் இட் இஸ். ஆனா அந்த ரீஜனல் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ளணும்னு பாக்குறாங்க. இப்ப கொங்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் லாங் டேர்ம் போக்கஸ் அதை எல்லாமும் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போச்சுன்னா அது நாளைக்கு அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதையெல்லாம் கணக்குல கொண்டு அவங்களும் எங்களால எப்படி எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியும், கடந்த முறை இதே ஐஜேகே வந்து எந்த அலையன்ஸ்ல இருந்ததுன்னு பார்த்தோம், எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட். இது மட்டும் இல்லாம நம்ம கடந்த முறை சொன்னதுல ஒரு 2-3 நேம் நினைக்கிறேன், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன், இவர்கள் எல்லாமும் கூட நாளைக்கு அந்த மேடையில வந்து இவர் கூட மோடி அவர்கள் கூட தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஆனா இது எல்லாம் கலை யதார்த்தத்துல எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்? ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அலையன்ஸ் நம்ம வந்து இந்த பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா உண்மையிலேயே கலை யதார்த்தம் என்னன்னா ஃபீல்ட் லெவல்ல எப்படி ஆன்டி இன்கும்பன்சி செட் ஆகிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது கான்பிடன்ஸ். ஆன்டி இன்கும்பன்சி செட் ஆனா கூட உங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படின்னாக்க ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து எதிர்த்தரப்புக்கு ஓட்டை போட விடாம பண்றது, இன்னொன்னு என்னன்னா அந்த ஓட்டை வந்து உங்களுக்கு திருப்பிக்கிறது. போட விடாம பண்றதுன்னா சப்போர்ட் பேஸே கூட போகாம ஓட்டு போடாம விட்டாங்கன்னா அதுவே பல கட்சிகள் பல நேரத்துல வீழ்ச்சி. நடுநிலை வாக்காளர்களை பத்தி நான் இங்க பேசுறேன். அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த கான்பிடன்ஸ், வின்னிங் த கான்பிடன்ஸ், இல்ல இது ஒரு சேஞ்ச் கொண்டு வரும், இல்ல இதை நம்ம செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நடந்த கூட்டத்திலே அப்படின்னு சொன்னா 2023 24ல வந்து இதுல 23 24ல 23ல திருச்சியில நடந்த கூட்டம் மோடி அவர்கள் வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டம். அதுக்கப்புறம் எந்த இதுலயும் வந்து ஆக்சுவலி நான் அந்த அளவுக்கு பார்க்கல தமிழ்நாட்டுல. ஆனா அதே ஸ்ரீரங்கம் கிடக்கு. அதே நேரத்துல இப்போ இன்னைக்கு இந்த அடுத்த வரக்கூடிய இதுல வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அதுல வந்து எந்த மாதிரியான ஒரு இதை காட்டப்படுறாங்க நமக்கு தெரியும். பல நேரங்கள்ல நம்ம நம்பர்ஸ் காட்டுறோம்னா கூட பாதி நம்பர்ஸ் வந்து எப்படி மக்கள் திரள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியாது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனாலும் அதை முனைப்புடன் எப்படி செய்ய போறாங்க, அதுக்கு அதுவே வந்து அது ஒரு சக்சஸ் கூட சொல்லலாம். சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்கன்னாக்க திரட்ட முடியுங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில். அது வந்து மறுப்பதற்கு இல்லை. காரணம் என்னன்னா அது அவ்வளவு மக்களை திரட்டி அது ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று அங்க ஒரு இருப்பதாக காட்டுவதுங்கிறது வந்து திமுக அதிமுக எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப லேட்டஸ்டா இவங்க கூட பண்ணாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அவங்க வெல்டன் ஜனநாயகம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை கூட மாநாடு கூட பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வரும் நாட்கள்ல அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த மாதிரி டிபேட்ஸ்ல உட்காரக்கூடிய நமக்கு அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து சேலஞ்சஸ் இருக்கும். இந்த மூவ் நடந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த மூவ் நடந்திருக்கு, இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, அதை பத்தி நினைக்கிறீங்க, அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க என்ன நினைக்கிறீங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த டைனமிக்ஸ் எல்லாம் இந்த எல்லாமே நரேட்டிவ் எல்லாம் செட் ஆகி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள்
சீட் ஷேரிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் மினிமம் ஒரு 50-60 நாளுக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் அது ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்கும். அப்படி இல்லாம கடைசி வரைக்கும் இழுபறி இல்லாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது கூட தவறு கிடையாது. ஆனா இருக்குமா இல்லையா அது ஓட்டர்ஸ்க்கே ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். இது எல்லாம் நம்ம வந்து பரிசீலித்து வருங்கால நாட்கள்ல நம்ம தான் பார்க்க போறோம், நிறைய பேச போறோம். நீங்க பேசுங்க. இல்ல இப்போ அதிமுக பொறுத்தவரைங்க உறுப்பினர் சேர்க்கையிலே தொடங்கி 2 கோடி பேர் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்க. எவ்வளவு சேர்த்தணும்னு சொல்லி இது பாஜக அந்த மாதிரி எங்கள் கட்சியில ஒரு 50 லட்சம் ஒரு 80 லட்சம் 70 லட்சம் சொல்லிச்சாங்க. இப்போ ஒரு துணிச்சலா அதிமுக திமுக உறுப்பினர் எண்ணிக்கை சொல்லுது. இப்ப 2 கோடி பேர் இருக்காங்க, எல்லா கூட்டத்தையும் பேசு. அதே மாதிரி பாஜக இவன் உறுப்பினருக்கான சொல்லாம எப்படி நீங்க வெல்லுவீங்கன்னு தெரியல. கூட்டணி போட்டு கன்னியாகுமரி ஜெயிச்சிருக்கலாம், அல்லது வந்து தர்மபுரி நாளைக்கு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய அடித்தளம்ங்கிறது உறுப்பினர் சேர்க்கிறார். இப்ப எங்க ஊர் வச்சுக்க கோயில்பாளையம், அந்த ஊர்ல ஒரு 100 பேரா உறுப்பினர் இருக்கணும், 20 பேரா இருக்கும் இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இது இல்லாம அந்த ஒரு உணர்ச்சி கூட கூட்டம் அண்ணா வந்துட்டாரு, ஊரோட போறாரு, பத்திரிகையில் செய்தி, டிவியில் செய்தி, ஒரு கூட்டம் 1000 பேர் இதை வச்செல்லாம் ஒரு தேர்தல் கணக்கை நாம நிர்ணயிப்பது என்பது மிகவும் கடினம்ங்க. யாருக்கே தெளிவா சொன்னாரு. நீங்க சொன்னீங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு அடித்தளத்தையே இங்கே உருவாக்காத பாஜக இப்பதான் அண்ணாமலை அதுக்கான முயற்சி பண்ணுகிறார். இந்த நிலையிலே 40 ஜெயிப்போம், அடுத்து 26 ஆட்சி பிடிப்போம்னு சொன்ன நிலைதான் இப்ப அதிமுக கூட்டணி இறந்தீங்க. இப்ப அவசரப்பட்டு ஒரு 50 வருஷம் அவங்க தவறு செஞ்சாங்க அப்படி இப்படியா விட்டு போட்டு ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரே நாள்ல வந்து மிக கடுமையா விமர்சிச்சு நான் தான் யோக்கியன்னு சொன்னா அது எப்படி யாரும் நம்ப முடியுங்க? ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுத்து 5 ஆண்டு காலம் அமர வைத்து அல்லது 10 ஆண்டு காலம் இருக்கு பார்த்தா தான் எப்படின்னு தெரியுங்க. இப்போ புதுசா வந்தவரே நான் தான் நல்லா சரியில்லைன்னு சொன்னா யார் நம்புவாங்க? இதுதான் மிகப்பெரிய பலவீனமே பாஜகவுக்கு. அந்த பலவீனத்தை நிச்சயமாக அதிமுக பெறாது, திமுக பெறாது, பாஜக தான் பெறுங்க. தேங்க்யூ.